ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவு. இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு குருமா பூரி செய்ய போகிறோம். இது பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு குருமாவும் பூரியும் செய்ய போகிறோங்க. அதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு குருமாவுக்கு 3 கிழங்கு எடுத்து வேக வச்சு நுணுக்கி வச்சுக்கிட்டோங்க. அதுக்கு தேவையான வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியாச்சு. 4 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சாச்சு. இது 3 தக்காளி, பெரிய தக்காளி 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறோங்க. அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காயை துருவி வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அதுக்கு 2 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அது 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி பத்தலைங்க, தண்ணி தெளிச்சிக்கலாம். மாவு பாருங்கள், பெஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. ரொம்ப கெட்டியாகவும் தேவையில்லை, ரொம்ப இணக்கமாகவும் தேவையில்லை, ரொம்ப கெட்டியாகவும் தேவையில்லை. மீடியமாக இருந்தால் போதும். இதே நல்லா பூரி நல்லா உப்பி வருங்க. உப்பு மட்டும் போட்டால் போதும், எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. உப்பு மட்டும் போட்டு பிசைஞ்சால் போதும். இது பேஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இது கொஞ்சமாக சோம்பு, வெங்காயத்தை போட்டுக்கணும். பச்சை மிளகாய் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுங்க. தக்காளி பழம் போட்டுக்கலாம். தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன். பச்சை மிளகா போட்டிருக்குறாங்க, அதனால் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாங்க. அரைச்சி வச்ச விழுது ஊற்றிக்கலாங்க. தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிடலாங்க. மிக்ஸி ஜார் கழுவி இதை ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கெட்டியாக இருக்குங்க, இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான கல் உப்பு போட்டுக்கலாங்க. குழம்பு கொதிக்கட்டுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க. கெட்டி ஆகிடுச்சு. இன்னும் கெட்டியாகணுன்னா நீங்கள் தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டால் இன்னும் கெட்டியாயிருங்க. வேவிச்சு நுணுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஓரளவு கெட்டியாகிடுச்சுங்க.
போட்டு 2 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப், கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பூரி போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், மாவு நல்லா ஊறிடுச்சு 1 மணி நேரம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா உப்பி வருது. அடுத்த பூரி போட்டாச்சுங்க. பாருங்க, நல்லா சூப்பராக உப்பி வருதுங்க. பூரிலாம் போட்டு எடுத்துக்கிட்டோங்க. உருளைக்கிழங்கு குருமா பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.